துவரங்கொட்டை வாங்கின்னு வந்து ஊற வச்சு காலையில் வாங்கின்னு வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு இப்போ எடுத்துன்னு வந்து இது செம்மண் கரைச்சி இதில் ஊற்றி இது மாதிரி செம்மண் இதை மாதிரி கரைச்சி இதில் ஊற்றிருக்கோம். இதில் ஊற்றி இப்படி அழுத்தி மூடி வச்சுட்டு வெயிட் வச்சோம்னா காலையில் அது லைட்டாக அப்படியே மழுப்பு வந்திருக்கும். மலைஞ்சு வந்த பார்த்து வெயில் வந்தோடனே எடுத்து காய வச்சுக்கணும். காய வச்சு ஒரு 2 நாள் காய வச்சுட்டு உடச்சோம்னா பருப்பு சூப்பராக இருக்கும். துவரங்கொட்டை இது மண்டியில் போய் வாங்கிட்டு வந்தோம். பை போட்டு இந்த மாதிரி மூடி வைக்கணும். நல்லா வெயிட் போட்டு மூடி வச்சு இந்த கொட்டை வந்து 2 நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி காய வச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கு. முளைப்பு வந்திருக்கு பாருங்கள். இது வந்து மிஷினில் கொடுத்து உடச்சி சுத்தம் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான். சூப்பராக இருக்கும். 1 வருஷம் 2 வருஷம் ஆனாலும் கெடாமல் இருக்கும் பருப்பு. காலையில் வாங்கின்னு வரும்போது இந்த மாதிரி இருந்தது கொட்டை. இது உடச்சா இந்த மாதிரி தான் பருப்பாக வரும். உடச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பருப்பு பாருங்கள், சூப்பராக இருக்கும். துவரம் பருப்பு. தேங்க்யூ.